ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 3 ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் 28 விளக்க உரை தொடர்கிறது. பதம் 28. ஏதேசாம் ச கலாஹ பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் கூற்றுப்படியும் அதிகாரபூர்வமான ஆதாரங்களின்படியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேறொரு பிறப்பிடத்திலிருந்து அவதரிக்கிறார் என்பது உண்மையல்ல. பரம சத்தியத்திற்கான எல்லா அறிகுறிகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொரூபத்தில் முழுமையாக உள்ளன. மேலும் தன்னை விட உயர்ந்ததோ அல்லது தனக்கு சமமாகவோ உள்ள வேறெந்த உண்மையும் இல்லை என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழுத்தமாக கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தம்மை தவிர வேறெந்த பிறப்பிடமும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த பதத்தில் ஸ்வயம் என்னும் சொல் விசேஷமாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. அவதாரங்களின் குறிப்பிட்ட கடமைகளின் காரணத்தால் அவர்கள் பகவான் என்று மற்ற இடங்களில் விவரிக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த இடத்திலும் அவர்கள் பரமபுருஷராக விவரிக்கப்படவில்லை. இந்த பதத்திலுள்ள ஸ்வயம் என்னும் சொல் பரமபுருஷரின் உயர்வை குறிப்பிடுகிறது. மிகச்சிறந்த நன்மையை அளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டற்ற ஒருவராவார். அவர் தாமாகவே தம்மை சுயம் ரூபம், சுயம் பிரகாசம், தத் ஏகாத்மா, பிரபாபவம், வைபவம், விலாசம், அவதாரம், ஆவேசம் மற்றும் ஜீவர்கள் ஆகிய அநேக பாகங்களாகவும் பகுதிகளாகவும் அணுக்களாகவும் விரிவடைய செய்து கொண்டார். மேல் குறிப்பிட்ட ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்க விரிவுகளாகிய தனிப்பட்ட நபர்களுக்கும் புருஷர்களுக்கும் சற்றே பொருத்தமான எண்ணற்ற சக்திகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த நன்மை அளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணர் 24 முக்கிய இயல்புகளை கொண்டவர் என்று வேத வல்லுநர்கள் கவனமாக பிரித்தறிந்துள்ளனர். பகவானின் எல்லா விரிவங்கங்களும் பாகங்களும் இந்த இயல்புகளில் சிறு சதவிகிதத்தை மட்டுமே பெற்றுள்ளனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இயல்புகளை 100% பெற்றிருப்பவர் ஆவார். மேலும் சுயம் பிரகாசம் மற்றும் தத் ஏகாத்மா முதற்கொண்டு அவதாரங்கள் வரையில் உள்ள பிரிவுகள் அனைத்தும் விஷ்ணு தத்துவங்கள் ஆகும். இவர்கள் இந்த தெய்வீக இயல்புகளை 93% வரை பெற்றுள்ளனர். சிவபெருமான் அவதாரமும் அல்ல, ஆவேசமும் அல்ல, அவற்றுக்கு இடைப்பட்டவரும் அல்ல. அவர் இந்த இயல்புகளில் கிட்டத்தட்ட 84% பெற்றுள்ளார். ஆனால் வாழ்வின் வேறுபட்ட தரங்களில் உள்ள ஜீவன்கள் அல்லது தனிப்பட்ட ஜீவராசிகள் 78% வரையுள்ள இயல்புகளை பெற்றுள்ளனர். பௌதீக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசிகள் இந்த இயல்புகளில் மிகவும் சிறிய அளவை மட்டுமே பெற்றுள்ளனர். ஜீவராசிகளின் புண்ணியத்திற்கு ஏற்ப இந்த அளவு வேறுபடுகிறது. ஒரு பிரபஞ்சத்திற்கு தலைமை நிர்வாகியாக உள்ள பிரம்மா ஜீவராசிகளிலேயே மிகவும் பக்குவம் அடைந்தவர் ஆவார். அவர் 74% கொண்ட இந்த இயல்புகளை முழுமையாக பெற்றுள்ளார். மற்றெல்லா தேவர்களும் அதே இயல்புகளை குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். ஆனால் மனிதர்கள் அதே இயல்புகளை மிகவும் குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். இயல்புகளை 78% வரை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதே மனிதனின் பூரணத்துவ நிலையாகும்.
சிவன், விஷ்ணு அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் பெற்றுள்ளதை போன்ற இயல்புகளை ஜீவராசியால் ஒருபோதும் பெற முடியாது. 78% கொண்ட தெய்வீக இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு ஜீவராசியால் தெய்வீக நிலைக்கு உயர முடியும். ஆனால் சிவன், விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை போன்ற ஒரு கடவுளாக அவனால் ஒருபோதுமே ஆக முடியாது. காலப்போக்கில் அவன் ஒரு பிரம்மாவாகலாம். ஆன்மீக வானிலுள்ள கிரகங்களில் வாழ்பவர்கள் அனைவரும் தெய்வீகமான ஜீவன்கள் ஆவார்கள். அவர்கள் ஹரிதாமம் மற்றும் மகேச தாமம் என்று அழைக்கப்படும் வெவ்வேறு ஆன்மீக கிரகங்களில் உள்ள கடவுள்களின் நித்திய சகாக்கள் ஆவார்கள். எல்லா ஆன்மீக கிரகங்களுக்கும் மேலே இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசிப்பிடம் கிருஷ்ணலோகம் அல்லது கோலோக பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. 78% கொண்ட மேற்குறிப்பிட்ட இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக பூரணத்துவம் அடைந்த ஜீவராசியால் தற்போதுள்ள ஜட உடலை விட்டபின் கிருஷ்ணலோகம் எனும் கிரகத்தினுள் பிரவேசிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 1st Canto 3rd Chapter ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பில் பதம் 28 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே